அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 28:5 சொல்லுகிறது, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். பாருங்க, பவுலை குறித்து இந்த சம்பவம். அவன் விறகு பொறுக்குகிறான். ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவ்வுகிறது. அந்த விரியன் பாம்பு கையை கவனோன்னுமே விஷம் ஏறி அவன் உடனே செத்துருவான்னு எல்லாரும் சொல்றாங்க. இவன் பாரு இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் ஆச்சா பூச்சான்ட்டானுங்க. ஆனா அடுத்து என்ன போட்டிருக்கு? அந்த விஷ பாம்பு 4ஆம் வசனம் போடும் பொழுது விஷ பூச்சின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், அவன் அந்த பூச்சியை உதறி தள்ளிட்டான். அப்ப இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறபடியால் இவனை எதிர்த்து வந்த ஒரு தீங்கு தன் தன்மையை இழந்து ஒன்றும் இல்லாமல் போனது. அப்ப நீங்க நான் சொல்றேன், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறபடியால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை தன் தன்மையை இழந்து விடும், அதன் வீரியத்தை இழந்து விடும். ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? அவன் அந்த பூச்சியை உதறிவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு தீங்கும் அடைவதில்லை. வாதை உங்கள் கூடாரத்தை நெருங்காது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. நீங்கள் பாருங்க, நீங்க இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். உங்க வாழ்க்கையில சில தீமையான சம்பவங்கள் இருக்கிறது தானே, அதை நீங்க மறக்கணும்னு நினைச்சாலும் முடியல தானே, அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியல தானே. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒருபோதும் நீ தீங்கு அனுபவிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தீங்கும் அடையாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்யாது, இந்த போராட்டம் என்னை ஒன்றும் செய்யாது, இந்த தோல்வி என்னை ஒன்றும் செய்யாது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த தோல்வி தோற்று போகுமே தவிர நான் தோற்க மாட்டேன். இந்த பிரச்சனை என்னிடத்துல தோற்று போகுமே தவிர நான் தோற்று போக மாட்டேன். இந்த வியாதி நீங்கி நான் சுகமாவேனே தவிர நான் வியாதியோடு இருக்க மாட்டேன். நீங்க அறிக்கை செய்யுங்க, ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள், ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அத்தகைய வல்லமையுடையது, அது ஜீவன் உள்ளது. அந்த அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை பிடித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது தன் தன்மையை இழந்து ஒன்றுமில்லாமல் போகும். ஒருவேளை சில பழக்கம், இந்த பழக்கத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியலையே, நான் ரொம்ப போராடுறேனே, இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டாகிறது. அல்லது சில நபர்கள், அந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப் என்னை விட்டு போக மாட்டேங்குது, நான் இவனுங்களை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஆனால் முடியலையே, இன்றைக்கு உங்களை விட்டு போகிறது. அடுத்து சில ஹேபிட்ஸ், குணங்கள் மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த நாளிலே உங்களை பிடித்து கொண்டிருக்கிற அந்த கெட்ட குணம் உங்களை விட்டு போகும். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிடித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு முடிவை, நிரந்தர முடிவை கொண்டு வருகிறார். நீங்கள் உதறி போட்டு முன்னேறுவீர்கள். பிசாசின் கிரியைகள், சில காரியங்கள் உங்கள் குடும்பத்தை தாக்கி கொண்டே இருக்கு, அடிக்கடி வந்துட்டே இருக்குல்ல, இந்த நாளில் நீங்கள் உதறிவிட்டு முன்னேறுவீர்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள். உங்களை பிடித்திருக்கிற எல்லாம் உங்களை விட்டு போகும். ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.